ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காளான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காளான் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க. இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.